இங்க சுப்புவ 4 பேர் கடத்தி அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாங்க. அன்னைக்கு ஜுவாலாம்பிகாக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இன்னைக்கு சுப்புக்கும் நடக்குது. நல்ல வேளையா பைக்கை துரத்திட்டு வந்ததால சுப்புவை கீழே தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த இன்சிடென்ட் சுப்புவை ரொம்பவே பாதிச்செடுத்து. அப்ப அந்த மேகசினை பார்த்தவ கோவத்துல கண்ணா பின்னான்னு கிழிச்சு எறிறா. அம்மையும் அத்தையும் வந்து சமாதானம் பண்றாங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த கலாச்சாரத்தை நான் கரெக்டா தான் ஃபாலோ பண்ணேன். இந்த பரதா என்னை காப்பாற்றணும் நான் ரொம்பவே நம்பினேன்னு சொல்லி அழறா. அப்போ அம்மியும் நீ எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் இப்படி நடக்கதா செய்யும், இதில் ஓ தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்கிறா. ஜுவாலம்மா வீரமங்கையா வாழ்ந்தவங்க, அப்படிப்பட்டவங்கள பொண்ணுங்க முகத்தை மூடி இருக்கணும்னு நினச்சிருப்பாங்கன்னு கேட்குறா. ரத்னாத்தையும் ஜுவாலாம்பிகா சாகும்போது நிறமாச கர்ப்பிணியாக இருந்தாங்க. அவங்கள ஊரில் இருக்க குழந்தைங்கலாம் இறந்து பிறக்கணும்னு சாபம் விட்டுருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஒரு வாட்டியாச்சும் பரதா போடாத பொண்ணுக்கு தண்டனை கொடுக்காம இருந்துதான் பாருங்களேன், அப்போதானே பிறக்கிற குழந்தை எப்படி பிறக்குதுன்னு தெரியும்னு சொல்றாங்க. அடுத்த நாள் வெளியில போறப்போ லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பரதாவை பறக்க விட்டு சுத்தமான காத்து சுவாசிக்கிறா. இப்போ அம்மையோட மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றி பார்க்குறா. வெளி உலகம் எப்படி இருக்கும்னு உங்களால் தான் தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி அம்மிக்கும் அத்தைக்கும் தேங்க்ஸ் சொல்கிறா. ஆனால் ரத்னாத்தை புருஷன் குழந்தைன்னு காணத்தை ஓட்டிட்டேன், உன்னால தான் வெளி உலகம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உண்மையும் வேலை ப்ரொமோஷனு லைஃப்பை என்ஜாய் பண்ணாமல் இருந்துட்டேன், இன்னைக்கு தான் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறா. அம்மியோட வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்த ஃபோட்டோகிராஃபர் இந்த பொண்ணோட அனுமதி இல்லாமல் தான் நான் ஃபோட்டோ எடுத்தேன், அவகிட்ட பெர்மிஷன் கேட்க முடியாததால் பப்ளிஷும் பண்ணிட்டேன், இதனால் அவன் நிறைய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணியிருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல, அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணா நான் பண்ண தயாரா இருக்கேன்னு சொல்லி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுறாரு. அப்போ ஊர் தலைவர் கால் பண்ணி மாசமா இருந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்து கஷ்டப்படுறான்னு சொல்லி அவளை ஊருக்கு வர சொல்லி மிரட்டுறாங்க. எல்லாரும் ரிட்டர்ன் கிளம்பிடுறாங்க. கிராமத்துக்கு வந்ததும் சுப்பு பரதா போடாம கார்ல இருந்து இறங்க போறேன்னு சொல்றா. உன்னை கொண்டுடுவாங்கன்னு அத்தையும் அம்மையும் சொல்றாங்க. பிறந்த குழந்தை இறந்தா தானே என்ன கொல்லுவாங்க, அதே குழந்தை நல்லபடியா பிறந்தா இனி ஊர்ல எந்த பொண்ணும் பரதா போட தேவை இருக்காதுன்னு சொல்லி பரதா இல்லாம கார்ல இருந்து இறங்கி போறா. இது தெரிஞ்ச ஆம்பளைங்க எல்லாரும் கோவமா வராங்க. இந்த பக்கம் பிரசவ வலியில துடிச்ச பொண்ணும் மயங்கிடுறா. குழந்தையோட அசைவும் தெரியாததால 2 பேரும் செத்துட்டாங்கன்னு நினைச்சு அவ புருஷன் சுப்புவுக்குள்ள செங்கலோட கிளம்பிட்டாரு. அப்ப அந்த பொண்ணுக்கும் மயக்கம் தெளிஞ்சு நல்லபடியா குழந்தையும் பிறந்துடுது. இப்போ சுப்பு ஜுவாலாம்பிகாக்கு போட்டிருந்த பரதாவை நெருப்பு வச்சு கொளுத்திடுறா. இதை பார்த்த ஊர் பொண்ணுங்களும் அவங்க போட்டிருந்த பரதாவை கலட்டிடுறாங்க. இத்தனை வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைமா ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளைங்களும் ஜுவாலாம்பிகா முகத்தை பாக்குறாங்க.